ஆட்னா வந்து பாலிசி லெவலில் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ரூல் போட்டவனையும் உடனே எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே மாறாது. மக்கள் மனசில் அந்த மாற்றங்கள் வந்து வரணும். அப்போ அது கான்ஸ்டண்ட்டாக ஒரு டயலாக் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நானும் துர்காவும் பேசுகிறோன்னா துர்காவுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் துர்காவுக்கு தெரியும். ஸோ நாங்கள் 2 பேரும் பேசினா வேற இடத்துல இருந்து வரப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். ப்ளஸ் இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து பப்ளிக் வந்து ரீச் ஆகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நம்ம திரும்ப பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் பெரியார் அம்பேத்கர் வந்து பண்ணாங்க. ஒரு புக் எழுதிட்டு அவங்க விட்டுல, அவங்க பிரச்சாரங்கள் பண்ணாங்க, நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த ப்ரொக்ரெசிவ் ரைட்டர் அசோசியேஷனில் வந்து நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, திராவிட கருத்தியல் சார்ந்தோ இல்லை சமூக நீதி, சமத்துவம், அந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸை கூட்டு வந்து நாங்கள் பேசுகிறோம். ஸோ அண்ணாவும் அதோட ஒரு பார்ட் தான். ஸோ இதுதான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே வேற ஏதாவது வேலைகள் பண்ணாலும் கண்டிப்பாக பப்ளிக் ஃபோரம்ல வரும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் யாராவது ஜாதிய ஒடுக்குமுறை சந்திச்சிருந்தாலும் இல்லை வேற விதமான எங்களுக்கு தெரியாத ஒரு ரேசிசம் வந்து இங்கே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்கள் எங்கள் கூட கொலாபரேட் பண்ணலாம், எங்களை வந்து ரீச் அவுட் பண்ணலாம். நன்றி. வாழ்க பெரியார். ஜெய் பீம்.